தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக ஜோசப் விஜய், தமிழக வெற்றிக்கழக தலைவர், பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் நேற்றைய தினம் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற அந்த நிகழ்ச்சியில், பதவியேற்ற நிகழ்ச்சியில் பல விஐபிக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் முக்கியமான 3 பேர் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேர் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர்களாக பதவி வகித்த 3 பேர் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. முதலாவதாக ஓ. பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர், துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அடுத்ததாக 4½ ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்ததாக 5 ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தவர் மு.க. ஸ்டாலின். இந்த 3 பேரும் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். இது அரசியல் நாகரிகம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கிறாப்லனா அவருக்கு முன்னாடி முதலமைச்சர்களாக இருந்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க கலந்துக்கணும். அழைப்புதல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் கலந்துக்கல. இது அரசியல் அநாகரிகம். அரசியல் பாகுபாடு பார்க்காம இது ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கலந்துக்கணும். அதுதான் முறை. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு முறைப்படி மதிச்சு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அழைப்புதலை புறக்கணிச்சிட்டு அரசியல் பண்ணுறது நாகரிகம் கிடையாது. இதை தமிழக அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.